டாக்டர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை வைத்து படம் இயக்க எல்லா ஆயத்தங்களையும் செய்து முடித்து விட்டார். திரைப்படத்தின் ஷூட்டிங்கின் முதல் நாள் மரியாதைக்குரிய சவாலியை சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப சின்சியராக டெடிகேஷனோட தனக்கே உரித்தான பாணியில் அதை உள்வாங்கி கொண்டு தயார் என்று சொல்கின்றார். இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் தயாராக இருக்கிறார்கள். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்று சொன்னவுடன் சிவாஜி கணேசன் சார் அவர்கள் தனக்கே உரிய இயல்பான பாணியில் கம்பீரமான குரலில் சிங்கமாக கர்ஜிக்கின்றார். அனைவரும் கைதட்டி பாராட்டுகின்றார்கள். கட் சொன்னதுக்கு பிறகு பாரதிராஜா இயக்குனர் இமயம் அவர்கள் சற்றே அருகில் இருந்த மரத்துக்கிட்ட போயிடுறாரு. ஒரு சின்ன யோசனையில் இருக்காரு. என்னப்பா டேக் ஓகே தானே, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தயக்கத்தோடு வந்து, அண்ணே இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்கள்லாம் வேறு, ஆனால் இந்த படத்தில் எனக்கு இப்படி தானே வேணும், எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணே, நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ, யதார்த்தமாக எப்படி இருப்பீங்களோ அந்த நடை உடை பாவனையோட வெகு இயல்பாக சினிமாத்தனமே இல்லாமல் ஒரு சிவாஜியை நான் காட்டணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அப்படி இருக்க முடியுமாண்ணே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா அப்படின்னு மறுபடியும் கம்பீர குரலோட போயிட்டு அதே சீனை அடுத்த டேக்கில் இயக்குனர் இமயம் எதிர்பார்த்த அதே தொனியில் நடிக்கின்றார். பட் நடிக்கும்போது அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செவாலியே சிவாஜி கணேசன் சாருக்கு தெரியல. படம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு. தட் பர்டிகுலர் ஷாட், தட் பர்டிகுலர் சீன் அவ்வளோ அருமையாக அவர் பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காரு. அங்கே மியூசிக்கும் அவர் எடுத்துக்கொண்ட காட்சி அமைப்பும் அவ்வளோ அழகான விஷயங்களாக இருந்தது. எஸ், தட் இஸ் டைரக்டோரியல் டச். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். வணக்கம்.